இந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்க்குறாங்க. இவங்க செக் போஸ்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அடிக்கடி வந்து காரை செக் பண்ணுறது, வெஹிக்கிளை செக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை அவங்களுக்கு. இவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்ததில் வந்து இவங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து லெக் பெயின் ரொம்ப சிவியராக வந்திருக்கு. அப்போ போய் டாக்டர் பார்த்து எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போயே டாக்டர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து L5S1 வந்து ஒரு பெரிய லெவலில் டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் இதில் குறையல அப்படின்னா சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த சர்ஜரிக்கெலாம் அவங்க ரொம்ப பயந்துட்டு மற்ற மாற்று விதமான ட்ரீட்மெண்ட்டுகளான ஃபிசியோதெரப்பி, அக்குபஞ்சர், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு வருஷமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வருஷம் காலத்தில் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போக வர, லீவ் போட, இந்த மாதிரியே அவங்க வந்து மன உளைச்சல் காலாகி ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. 1 இயராக எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பலன் இல்லாமல் திருப்பி மறுபடியும் நம்மள்கிட்ட வந்தாங்க. நான் வந்து கீழே விழுந்ததில் எனக்கு வந்து இடுப்புல ஜவ்வு வெளியே வந்துச்சு, பல்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். 1 மந்த் அங்கே வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே துளி கூட எனக்கு வலி ரிலீஸ் ஆகவே இல்லை. அந்த நடக்க முடியாத அளவுக்கு வலி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. திருப்பி அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட கேட்குறப்ப ஒரு 10 நாளில் சரியாயிடும், 10 நாளில் சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. சரியாக நான் பாடு இல்லை. அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அது அப்பப்போ மட்டும் வலியை ரெடியூஸ் பண்ணி விட்டாங்க. 1 வீக் வலி இல்லாமல் இருக்கும், அடுத்து வலி வந்துடும். இது நிரந்தர தீர்வா இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் திரும்பி சிவியர் பெயின் வந்துச்சு. சரி, இன்னும் இருந்தால் சரியாகாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேடி ஹாஸ்பிட்டல் டாக்டர் சாரை பார்த்தோம். பார்த்தோன்னே சார் என்ன சொன்னாங்க, இது சிவியர் பல்ஜ் ஆகிருக்குது, இது வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது தான்ப்பா வரும், அதனால நம்ம பண்ணிடலான்னு சொல்லி சொன்னாங்க. என்னால் துளி கூட நடக்க முடியாமல் இருந்தது. இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணி 10 days ஆகுது. இப்போ எனக்கு வந்து நல்லாவே இருக்குது, வலி ஃபுல்லுமே ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து போலீஸாக இருக்கேன், வேலைக்கே போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இப்போ வந்து நான் இன்னும் ஒரு 10 நாளில் வேலைக்கு போயிருக்கேன். நல்லாவே இருக்குது. ரொம்ப நன்றி. நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, L5S1 எவ்வளோ பெரிய டிஸ்க் பல்ஜாக இருக்குது, எவ்வளோ சிவியரிட்டி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளாக அவங்களுக்கு எண்டோஸ்கோப்பி மூலம் அதை க்யூர் பண்ணிடலாம், ஒரே டேயில் 1 டேயில் வந்து நீங்கள் வந்து பழையபடி நார்மல் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததில் அவங்க சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டு பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ண 2nd டே 3rd டே அவங்க ரொம்ப நார்மல் நடக்க ஆரம்பிச்சாங்க, பெயின்லாம் குறைஞ்சிருச்சு. இதை ஏன் சொல்ல வரோன்னா, படித்த இவங்களே வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்க போலீஸ் ஆஃபீஸராக இருக்கவங்களே வந்து என்ன பிரச்சனைங்கிறத டாக்டர் சொல்லியும், L5S1 டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து பின்னாடி பிரச்சனை வருங்கிறத சொல்லியும் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தி அவங்க வந்து ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மருத்துவர் முன்னாடியே கூறின மாதிரி நம்ம உடனடியாக நம்ம அதை எண்டோஸ்கோபிக் சிகிச்சை மூலம் அதை சரி பண்ணியிருந்தோம்னா பிரச்சனைகள் சரி பண்ணுறது ஆகிறது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவங்க வேலைக்கும் போயிருந்துருக்கலாம். இவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் எண்டோஸ்கோபி சிகிச்சையை பற்றி நீங்கள் எது பற்றியும் பயப்பட தேவையில்லை. சின்ன ஒரு அறுவை சிகிச்சை தான், துளை மூலமாக பண்ணுறதுனால சீக்கிரமே நம்ம வேலைக்கும் போக முடியும், பிரச்சனைகளை சீக்கிரமே சுமூகமாக சரி பண்ண முடியும்.